லூக்கா 9வது அதிகாரம் இன்னைக்கு முடிக்கலான்னு 28லேருந்து 62 வரைக்கும். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறி போனார் அப்படின்னு. ஸோ 9வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சீஷர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு என்று அனுப்புகிறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படி அனுப்புகிறப்போ என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல இவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏரோது யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதற்கு பதிலாக ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம். ஆடியன்ஸ் வாசிக்கும் போது ஏரோது இவர் யார் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஜனங்களுக்குள்ளேயும் அதே ஒரு காரியம் ஒரு தாட் இருக்குது. ஸோ இவர் வல்லமை உள்ளவர், இவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, இவர் மனுஷகுமாரன், இது எல்லாத்தையும் லூக்கா அந்த ஒரு ஆர்டரில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் டிசைபிள்ஸ் அவரை யார் அப்படின்னு பார்க்குறாங்க. முதல்ல பேதுரு சொல்கிறாரு, நீ தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அப்புறம் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும். முதல் தடவையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சஃபரிங்ஸ் எப்படி இருக்கும், சிலுவை பாடுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ இவங்களுக்கு அதை குறித்தான புரிதல் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் அப்படி அவர் உயிர் தள்ளப் போகிறாரு, அவருடைய சீஷர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டளையாக அவர் கொடுக்குறத பார்க்குறோம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு இவங்க ஏஞ்சலுக்கா இது கேட்டிருந்தாங்க, எனது அது யூதாஸ் காரியாத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைங்கிறப்போ இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் நான் பார்த்தேன். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம். அது எப்படி கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னால், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் அப்படிங்கிறப்ப சீஷர்கள் அங்கே நிற்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து வர இன்சிடென்ட், அதாவது மறுரூபமாகிறார், இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறாரு. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் எப்படி இருப்பார், மகிமை பொருந்தினவராய் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ அதை பார்க்குறதுக்கு 3 சீஷர்கள், அந்த இன்னர் சர்க்கிள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேருக்கும் அந்த ஒரு காரியம் கிடைக்கிறது. அப்போ இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பேரை குறித்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்படுகிறது. அவருடைய நியாயத்திற்கு அந்த 70வது AD நடக்குது. அதாவது எருசலேமுக்கு, இஸ்ரேலுக்கு, அவருடைய ஜனத்திற்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கு முன்பாக இவர்கள் மரிப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் அப்போ இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியும் ஒரு விளக்கம் இருக்கிறது, இப்படியும் ஒரு விளக்கம் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் அ வீக் ஒரு பீரியட், ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி. ரெஸ்ட்டுங்கிறது கொடுக்கப்படல, பட் 8 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லும்போது 1 வாரம் கழித்து அப்படிங்கிறதெல்லாம். அதில் ஒரு ஸ்பெஷல் காரியம் ஏதாவது இருக்குன்னா அதில் இல்லை. அவர் பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே, எலியா என்னும் 2 பேர் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்றி போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுவும் நம்ம நிறைய பிரசங்கங்களில் கேட்டிருக்கிறோம். மோசே, எலியா வர்றாங்க, மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அப்படின்னு சொல்லி. இப்போ மகிமை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த ஒரு வெயிட், கனம், ஹெவினஸ், அதுதான் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் மகிமை அப்படின்னா கபோத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் இங்கே நியூ டெஸ்டமெண்ட்டில் அவங்களுடைய பிரசன்னம், அவங்களுடைய ரேடியன்ஸ், அந்த லைட் நம்ம சொல்கிறோம் தான் மகிமை அப்படின்னு. ஸோ 2 விதத்துலேயுமே நம்ம அந்த மகிமை அப்படிங்கிற இதை எடுத்துக்கலாம். அப்போது மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு அப்படின்னா எல்லா வித ஹானர், கனம், மகிமை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெவினஸ் அதையும் குறிக்குது, காணப்படுறாங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அப்படிங்கிறது இருக்குது. லூக்கா இன்னொரு இடத்துலையும் அவர் ஜெபம் பண்ணுகையில், பண்ணி கொண்டிருக்கையில்
அந்த 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறார். அவர் தமது சிஷ்யரோடைய கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி. இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில், ஜெபம் பண்ணுகையில் அப்படின்னு சொல்லும்போது கடவுளோடு கூட வந்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு காரியம். சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், சீஷர்கள் இருந்தாலும் அவர் பிதாவோடு கூட ஒரு கனெக்ஷனில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்க முடியுது. எந்த நேரத்துலையும் வந்து பிதாவோடு வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஜெபம் பண்ணுகையில் இந்த மாதிரி அவருடைய முகரூபம் மாறிச்சு. அவர் எருசலேமிலே நிறைவேற்றி போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டார்கள். ஸோ மோசே அண்ட் ஏலியா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த லா அண்ட் த ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். அப்போ அவங்களுக்கு யூதர்களுக்கு வந்து 2 தான். பழைய ஏற்பாட்டில் வந்து தோரா, இன்னொன்று தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஆகமங்கள், அப்புறம் தீர்க்க தரிசன புத்தகங்கள். லாக்கு ரெப்ரசன்ட் பண்ணி மோசே நிற்கிறாரு. எலியா அப்படிங்கிறவர் வந்து அவர் மறிக்கவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது எலியா வந்து ப்ராஃபிட்ஸில் நிற்கிறாங்க. அப்போது தீர்க்க தரிசனத்தையும் மோசேயினுடைய காரியத்தையும் அவர் நிறைவேற்ற வந்திருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. இப்போ மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரணத்தில் தான் வந்து இந்த நியாயப்பிரமாணம் வந்து நிறைவேறுகிறது. ஸோ அதை குறித்து அவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவருடைய நின்ற 2 பேரையும் கண்டார்கள். ஸோ இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் தான் நித்திரை மயக்கமாக இருக்கிறாங்கன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில். ஸோ கிளம்பும்போது தான் வந்து பேதுரு வந்து சொல்கிறாரு, நமக்கு ஒரு கூடாரமும், உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்போ அதை வாசிக்கும்போது நம்மளுக்கு தோணலாம், அப்போ வந்து அவர் சொன்னது தப்பா, அவர் தூக்கத்துலேருந்து எழும்பியிருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கூடாரம் அப்படின்னு சொல்லும்போது த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல பழைய ஏற்பாட்டில் வந்து கூடார பண்டிகை. அது வந்து தேவன் இவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இடையில வந்து அவங்க பரதேசிகளாய் சுற்றி திரிந்தாங்கிறத நினைவு கூறுகிறதற்கு தேவன் எப்படி அவங்கள வந்து பாதுகாத்தாருங்கிற நினைவு கூறுகிறது தான் அந்த கூடார பண்டிகை. அப்போ உமக்கு ஒரு கூடாரமும் அப்படின்னு வந்து சொல்லும்போது இன்னும் வந்து ஒரு அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகலைங்கிற மாதிரி இதை வந்து எடுத்துக்கிறாங்க. பட் பேதுரு வந்து என்ன இன்டென்ஷனில் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ பேதுரு வந்து நம்ம வந்து 3 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்கள் 3 பேரும் உங்களுக்கு ஒரு கூடாரம் அவங்களுக்கு ஒரு கூடாரம்னு சொல்லும்போது இதை ஒரு சிலர் எப்படி வியாக்கியானப்படுத்துகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்துவை லாக்கும் ப்ராஃபட்டுக்கும் ஈக்குவேட் பண்ணி அவர் பேசிட்டாரு. ஏசு கிறிஸ்துங்கிறவர் வந்து தேவன், அவர் வந்து லாவையும் இந்த ப்ராஃபட்டிக் காரியங்களையும் அவர் நிறைவேற்ற வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் நியாயப்பிரமாணத்திற்கு மேலானவர், அவர் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுகிற தேவன் அப்படிங்கிறத அவர் யோசிக்காமல் எல்லாரும் ஈக்குவலாக ஒரு ப்ராஃபிட்டாகவே வந்து அவர் பார்த்துட்டாரு பேதுரு அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி தேவன் வந்து பேசுகிறார். இப்படி அவன் பேசுகையில், அதாவது பேதுரு பேசுகிற டைம்லேயே ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது, அதாவது தேவனுடைய பிரசன்னம். அப்போ அது வந்து நிழலிடும்போது அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். ஸோ இது தேவனுடைய ஒரு பிரசன்னம்ங்கிறத அவங்க உணர்றாங்க. அதனால் அவங்க வந்து பயப்படுறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஸோ இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம கூட இருக்கிறாரு, இவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு, அவர் மேசியா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாட்ஸாகவே இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயுமே அவர் தேவன் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. நம்மளே மாதிரி இப்போ நம்மளும் கூட வந்து அவருடைய வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறோம், அவர்கிட்ட பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் தேவன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம போனால் தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து ஒரு பயம் இல்லாமல் வந்து லீட் பண்ண முடியும். மற்றபடி நம்ம தேவன்கிறத அப்பப்போ மறந்துடும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ ஒரு ஃபாதர் மாதிரியோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறதுனால வந்து மறந்துடும். இந்த இடத்துலையும் வந்து அவர் மறந்துட்டார். பேதுரு வந்து அதை மறந்ததுனால அந்த இடத்துல தேவன் வந்து ஒரு இதை பேசுகிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு. ஏற்கனவே ஞானஸ்நானத்துலேயும் வந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு, நீர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அங்கே ஒரு அங்கீகாரம், இவர் வந்து தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம். இப்போ சீஷர்களுக்கு திரும்ப தேவன் நினைப்பூட்டுகிற மாதிரி ஒரு அத்தாட்சி ஒன்று, ஒரு ப்ரூஃப் மாதிரி சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அர்த்தத்தில் இருக்குது அப்படின்னா, கீழ்ப்படிங்க, இவர் சொல்கிறது தான் நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. அதாவது லா அண்ட் ப்ராஃபட்டிக் புக்ஸ் வந்து இவரை தான் காண்பித்தது, அதனால் இவருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, இவர் என்னிடத்துலேருந்து வந்தவர் அப்படிங்கிறது வந்து தேவன் வந்து சொல்கிறார்.
ஸோ இதனால் பேதுரு வந்து அப்படி நினைத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அடக்கி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதை வெளியில் சொன்னால் அகைன் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு கட்டளை இடுகிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு காலம் உண்டு. அதுக்கு முன்பாகவே வந்து மக்கள் சார்ஜ் எடுத்து இவங்களை பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு, இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு தடையாக இருப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கேயும் வந்து அவங்க அடக்கி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுநாளிலே அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸோ இனியுள்ள போர்ஷனில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் வர்றதுக்கான நோக்கம் என்னங்கிறத சொல்லிட்டாரு. அடுத்து வந்து மறுரூபமாகி இப்படி தான் அந்த உயிர்த்தெழுதல் இருக்கும், இதற்காக தான் நான் வந்தேன் மனிதனாய் அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னும் என்னத்தை புரிந்துக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காண்பிக்கிறார் லூக்கா. அப்போ இதில் வந்து சொல்லும்போது ஒருத்தர் வந்து வருகிறாரு. அவர் சத்தமிட்டு சொல்கிறாரு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு, ஒரே பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. இன்னும் மற்ற காஸ்பல்ஸில் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக கூட இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரே பிள்ளையாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து லூக்கா யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அகெயின் அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன் வீட்டில் வந்து ஒரு பிள்ளை இருக்கிறது வந்து ஃப்யூச்சரில் அவங்க ப்ரொவைட் பண்ணி பேரண்ட்ஸை பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் தான். அதனால தான் நாயின் ஒரு விதையை சொல்லும் போதும் ஒரே மகனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். இப்போ இந்த இடத்துலையும் அவர் வந்து அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ அந்த பையன் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறான் அப்படின்னு. இப்போ ஆவிகள் உண்டா? அந்த காலத்தில் இவ்வளோ ஆவிகள்னு கேட்குறோம். இப்போ ரீசெண்ட் நம்ம ப்ரெசன்ட் டேலேயும் வந்து கிராமங்களில் நிறைய வந்து நம்ம கேள்விப்படுறோம். சிட்டி சைடில் வந்து ரொம்ப கேள்விப்படுறதில்ல கம்பேரிட்டிவ்லி. அப்போது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த காலத்தில் அவங்க இருந்த பீரியடில் வந்து இப்போ ஒரு வியாதி அப்படின்னா வெளியிலேருந்து தான் உள்ளே வரதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு உள்ளே வந்து இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி தான் ஒரு இல்னஸ் வருது, சுகவீனம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு இந்த சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவல் காரியங்களையும் அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதில்ல. ஸோ எய்தர் வந்து ஒரு சுகவீனம் வருது அப்படின்னா அது கடவுள்கிட்டருந்து வருது, இல்லைன்னா பிசாஸ்டேருந்து வருது. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து இருந்தாங்க. அதே போல் அவங்க யூஸ் பண்ண நிறைய காரியங்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணுற இலைகள், பூக்கள், இதிலிருந்துலாம் வர்ற சில கெமிக்கல்ஸ் வந்து ஹாலுசினேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வரும், அந்த மாதிரியும் கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது இதை இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து இதே போர்ஷன்ஸ், சில பைபிள் போர்ஷன்லாம் நம்ம பார்க்கும்போது அது அசுத்தாவின்னு எடுக்காமல் அது மென்டல் இல்னஸ், சிக்னஸ், சைக்காலஜிக்கல் ஏதோ ஒரு டிஸார்டர் அந்த மாதிரியெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க ஆடியன்ஸாக இருந்து நம்ம பார்க்குறதுனால ஒரு எமோஷ்னலி நம்ம டவுன் ஆகிறது கூட நம்ம என்ன யோசிப்போம், நம்ம மைண்டில் வந்து ஏதோ ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம எமோஷ்னலி டவுன் ஆகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் சயின்ஸ் வந்து அவங்க சம்மந்தப்படுத்துறது இல்லை, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னா, ஒரு மைண்டில் ரொம்ப குழப்புறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆவியினுடைய ஒரு கோளாறு. இப்போ ரீசெண்ட் இல்லை, ப்ரெசன்ட் டேஸில் கூட ஒரு சிலர் அந்த மாதிரி பிலீவ் பண்ணுவாங்க, அஸ்தாவின இருக்குது அவங்ககிட்ட, அதனால தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. பட் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது நம்மளால் ஒரு சில காரியங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். சரியா? அப்போ இங்கே வந்து ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது, அவன் அலைக்கழிக்கப்படுகிறான், அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறார், உங்களுடைய சீஷர்களால் அது கூடாமற் போயிடுச்சு அப்படின்னு. இயேசு பிரதித்திரமாக என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மகனை நீங்கள் கொண்டு வா அப்படின்னு. இது யாரை குறித்து சொல்கிறாரு அப்படின்னா, சீஷர்களை குறித்து சொல்கிறாரு. ஏன்னா 9வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், அவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சீஷர்களுக்கு.
அப்போ ஏன் விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறத வச்சு நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இவங்க வந்து கொஞ்சம் செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு சில அதிகாரத்தோடு வந்து இவங்க செல்கிறாங்க, தெய்வன் கொடுத்த அதிகாரத்தோடு இவங்க செல்கிறாங்க, போய் அற்புதங்கள்லாம் செய்துட்டு திரும்ப வரும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷம். இப்போ அவங்க டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளை டிபெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக. அப்போ எல்லா நேரத்துலையும் எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வரங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸில் we should be abiding in Christ. நம்ம வந்து அவரோடு கூட வந்து இருந்து கொண்டே இருந்தால் தான் கர்த்தருடைய வல்லமை வந்து வெளிப்படுமே தவிர நம்மளுடைய சுயம் தான் வெளிப்படுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் வந்து இது. அப்போது அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல ஈஸியாக வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளால் செய்ய முடியும், நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது கூடாதுங்கிறது இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மகத்துவம் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் முந்தைய இடங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது வல்லமை இல்லை ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், பவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அதற்கும் மேலாக சூப்பர் நேச்சுரலாக வந்து பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு காரியம் அப்படிங்கிறத வந்து லூக்கா வந்து இந்த இடத்துல சொல்கிறார். இன்னொன்று வந்து அப்போஸ்தலரில் வருது, இன்னொன்று வந்து 1 பேதுருவில். இந்த மாதிரி 3 இடங்களில் தான் வந்து இந்த வார்த்தை தேவனுடைய மகத்துவம், அப்போஸ்தலர் 19:27, 2 பேதுரு 1:16, அதாவது கிரேக்க மொழியில் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்து நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. ஆனால் இப்போ அவருடைய மகத்துவத்தை காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய வல்லமை வந்து இன்னும் வேறு விதமாக விளங்கி கொண்டு இருக்கிறது சூப்பர் நேச்சுரலா அப்படிங்கிறத லூக்கா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எல்லாருடைய சிந்தனைகளையும் அறிந்தவர். சீஷர்கள் வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கிறாங்க, இப்போ அந்த ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், அலைக்கழித்து அவனை கசக்குது, நான் வந்து இப்படி கொண்டு வந்தேன், அவங்களால கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது அது எதை காண்பிக்குது அப்படின்னா, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களோட பொறுமையாக இருப்பேன் அப்படின்லாம் அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ எதை காண்பிக்குது அப்படின்னா, இவருடைய காலம் வருகிறதுங்கிறத இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஸ்டில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கை கூட இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதாக தான் பார்க்குறாங்களே தவிர, தேவனுடைய மகத்துவத்தை ஜனங்கள் பார்த்துட்டாங்க, இவங்க இன்னும் புரிந்து கொள்ளலை அப்படிங்கிறது தான். தேவனுடைய மகத்துவம் எதில் விளங்கும் அப்படின்னா, அவர் உயிரிழவே போகிறார், அவர் பாடுபட போகிறார், இது எல்லாத்துலேயுமே வந்து தேவனுடைய மகத்துவம் விளங்க இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷங்க இப்படி சொல்கிறாங்க, ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கன்னு சொல்லும்போது இன்னும் அவங்க கவனிக்கலை, இன்னும் அவங்க மைண்டில் அது வந்து ஏறலை அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்கிறார், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன தாட் இருந்ததுன்னா, எங்களை விடுவிக்க ஒரு மெஸ்ஸியா வந்திருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்த மாதிரி ரோமன் அந்த ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் மெஸ்ஸியா வந்திருக்கிறாரு ஜனங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது, சீஷர்களுக்குள்ளேயும் அந்த தாட் வந்து இருந்தது. அதனால தான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு, அது முக்கியம் இல்லை, அதை தாண்டி நான் இதற்காக தான் வந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாக இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். இப்போ இந்த இடத்துல வந்து அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாக இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து பர்பஸாக அதை அவங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம் வரும்போது தான் அவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதுனால தேவன் வந்து அவர்களுக்கு அதை ஒரு மறைப்பொருளாக வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லி கொடுக்குறார், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அது மறைப்பொருளாக தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்து, இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கன்னு சொல்கிறார்ல, அந்த வார்த்தையை அவங்களுக்கு புரியல, கேட்குறாங்க, பட் ஸ்டில் இன்னும் அவங்களுக்கு புரியல. ஏன்னா தேவன் தான் அதை வந்து மறைத்தும் வைத்திருக்கிறார். அது ஃப்யூச்சரில் இப்போ யோவான்லாம் பார்க்கும்போது அவர் வந்து சொல்வார், உங்களுக்கு என்னோட கூட சமாதானம் உண்டாகும்படி இவைகளை நான் முன்னமே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி.
ஏன்னா அவங்க அந்த காலத்தில் தான் ரிசரக்ஷன் பீரியடில், அந்த சிலுவை பாடுகள் பீரியடில் தான் அவங்க ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறது இல்லை, அந்த டைமில் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். பட் ஸ்டில் முன்னாடியே வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டே வர்றது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்க பயந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இப்போ தான் வந்து விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை நம்மளுக்கு வந்து ஒன்றும் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவர் எடுத்துக்குவார். இந்த மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு வர ஒரு தாட்டில் வந்து அவங்க கேட்குறதுக்கு வந்து யோசிச்சுட்டு அவங்க கேட்கல. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. ஸோ லூக்கா என்ன காமிக்கிறாருன்னா, என்னதான் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் சரி, என்னதான் அதிகாரங்களை பெற்றுக்கொண்டாலும் சரி, அவங்க தாட்ஸ் வந்து இன்னும் ஏர்த்லி, வேர்ல்ட்லி திங்ஸ் கூட தான் அட்டாச்சாக இருக்குது அப்படிங்கிறது. ஒரு மனுஷன் வந்து விசுவாசியாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போதும் கூட எந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்கும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்துக்கு பக்கத்தில் அடிக்கடி சாய்ந்து போவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி லூக்கா வந்து காமிக்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள எவன் பெரியவனாக இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான். தெரிஞ்ச போர்ஷன். அப்போ சிறியவன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சிறு பிள்ளை, ஒரு வீட்டில் பிள்ளை இருக்குதுன்னா அதை கொஞ்சம் அதை ரொம்ப ப்ரெஷியஸாக ரொம்ப வேல்யூ பண்ணி அந்த மாதிரி பார்ப்போம். அந்த காலத்தில் வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. இப்போ அவங்களால வந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் யாரையும் தேர்ந்தெடுக்கிற ஒரு தகுதி கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து 0 லெவல். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து அதை தான் வந்து சொல்கிறாரு, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லும்போது வெல்கமிங் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. ஆனால் அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு அம்பாசிடர் வந்து ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற மெசேஜை வந்து அந்த கண்ட்ரி கொடுக்குறதா, இன்னொரு கண்ட்ரியில் அம்பாசிடர் வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரியில் இருக்கிற லீடர் கொடுக்குறத தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இந்த சிறு பிள்ளைகளுக்கு வந்து சொசைட்டியில் 0 ஸ்டேட்டஸே கிடையாது. அவங்கள வந்து அந்த உயர்வான இடத்துல இருக்கிறவங்களாம் மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அப்படி கண்டுக்காத ஒரு பிள்ளைய நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க என் நாமத்து நிமித்தம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏன் ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய அம்பாசிடரா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, சொசைட்டியில் ஸ்டேட்டஸ்லேயே இல்லாதவங்க, ஏழை எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்னுடைய நாமத்து நிமித்தம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பேரை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களானால், என்னை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களானால் அப்படிப்பட்டவர்களை நான் வந்து ஏற்றுக்கொள்வது போல் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, வாக்குவாதம் நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு. அவங்க மனதின் யோசனையை அறிந்து எவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இந்த யாக்கோபு யோவான் அவங்கள வந்து இடிமுழக்க சகோதரர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பாடி கார்டு மாதிரி, நம்ம தான் இயேசுக்கு இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து வந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வந்து சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறது போல ஏற்றுக்கொள்ளும் போது என்னை அனுப்புகிறவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாக இருப்பானோ அவன். அப்போ தாழ்மை, ஹம்பிளாக இருக்கிறது, உங்களுடைய சுயத்தை இருக்கிறது. அந்த இடத்துல அவர் சொன்னார்ல, லூக்கா 9வது அதிகாரம் 22, 23 அதில் சொன்னது போல் அவர் வந்து இங்கே அதனுடைய விளக்கம் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இந்த அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்கள வந்து ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அவங்க எல்லா அதிகாரத்தையும் பவரெல்லாம் வந்து தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டுட்டாங்கன்னு ஒன்று வருது. அது என்ன, ப்ரைடு. அந்த ஒரு தின் லைன் தான் ப்ரைடுக்கும் நம்ம விழுந்து போகிறதற்கும் நம்ம கடவுளோடு கூட நிற்பதற்கும். அதிகாரங்களை பெறும்போது இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஒன்று வரும்போது டக்குன்னு ஒரு சுயம் வந்து மேற்கொள்ளுகிறது. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த 9th சாப்டர் ஃபுல்லாகவே வந்து லூக்கா அழகாக அதை குரூப் பண்ணி எழுதியிருக்கிறத பார்க்கலாம், ஒவ்வொரு காரியமாக. ஃபஸ்ட்டு வந்து அந்த விசுவாசம் இல்லை, நாங்கள் செஞ்சுருவோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அது கேன்சல் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து வந்து, அதை எடுத்து விடுறாரு. 2வது வந்து எவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு தாழ்மை வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து யோவான் அவரை நோக்கி, அடுத்தது திரும்ப ஒன்று வருது, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியினால் அவனை தடுத்தோம் என்றான். ஸோ இப்போ தான் ஒன்று நடக்குது. அடுத்த அகைன் அந்த யோவான் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு
அப்படின்னு, என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு சிறியவனை. இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வராங்க. அதாவது தேவன் வந்து மேசியா அப்படிங்கிறத அந்த காஸ்பல் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்கன்னு சொல்லி தான் அதிகாரத்தை கொடுத்து அவரை அனுப்பினார். ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்களை தான் அனுப்பியிருக்கார், நாங்கள் மட்டும்தான், நாங்கள் தான் இயேசுவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களை எப்படி பார்க்குறோம், பிறரை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே யோவான் ஒரு அடையாளம். அப்போ பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட, இந்த இடத்துல வந்து அவன் உண்மை பின்பற்றாததுனால் அப்படின்னு போடலை, எங்களுடனே கூட அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு ஸ்பெஷல், நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம். அப்போ எங்களுடனே கூட அவங்க வந்து உண்மை பின்பற்றாததுனால நாங்கள் அவனை தடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு தடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. கர்த்தர் எவன் மேல் இரக்கமாக இருக்கு சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, சீஷர்களை தெரிந்தெடுத்ததே அவருடைய கிருபையினால தான் சீஷர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அதனால தான். ஆனால் இப்போ அவங்க வந்து அதை ஓன் பண்ணுறாங்க, இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி. எங்களுடைய சபை இல்லை, எங்களுக்கு தேவன் இந்த இதை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம போகக்கூடாது. இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நாளைக்கு அவங்களுக்கும் வந்து கொடுப்பார். அதனால தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு, அதற்கு இயேசு தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைய பேர் போய் காரியங்கள் பண்ணுறாங்க, கள்ள போதனை பண்ணுறாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி எடுக்கிறது? அப்போ கனிகளினால அறிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ தேவன் வந்து சொல்கிறாரு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாக இராதவன். அப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகளை அவன் துரத்துறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிசாசுகளும் கீழ்ப்படிந்து அதை வந்து அவங்கள விட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமத்தை கொண்டு உண்மையாய் அந்த இருதயத்தில் அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டு செய்கிறவங்களுடைய அந்த சாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, சமாதானம் சந்தோஷமாக முடியும், அப்படி இல்லை பிரச்சனையாகி முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதான் தேவன் இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க, உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறேன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தவங்க செய்கிறாங்களா, அந்த இடத்துலையும் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அப்படிங்கிறப்ப அது உங்களுடைய இது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிளெஸ்ஸிங்ஸும் நீங்கள் ஏதோ நல்ல காரியங்கள் பண்ணி என் கூட இருக்கிறதுனால கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாட்கள் நெருங்குகிறது அப்படிங்கிறத வந்து லுக்கா காண்பிக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எருசலேமுக்கு வந்து திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார், அப்படின்னா சீஷர்களை வந்து அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அகைன் சீஷர்கள் இன்னும் புரிந்து கொள்ளலை அப்படிங்கிறத வந்து லுக்கா எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சமாரியர்களுக்கும் எருசலேம் ஆட்களுக்கும் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து புறஜாதிகள் அப்படின்னு சொல்லியும் அவங்கள வந்து தீட்டானவர்கள் மாதிரி இவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டவர்கள் போல வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் இடத்தை ஆயத்தப்படுத்தும்படி சமாரியாவில் வந்து பிரவேசித்தார்கள். அவங்க வேறு வழியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அவங்க சமாரியாவுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ அகெயின் தேவன் எதை செய்தாலும் ஒரு நோக்கம் உண்டு. அப்போ அவர் எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். இப்போ அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அவங்க ஒதுக்குனாங்களோ இவங்களும் வந்து அவங்கள ஒதுக்குறவங்க தான். இப்போ அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும், அகெயின் இதே 2 பேர், யாக்கோபு யோவான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்றார்கள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, உமக்கு சித்தமா அப்படிங்கிறத வந்து இவங்க நிறைவேற்றணும்னு விரும்புகிற ஒரு காரியம், அதை வந்து அது உங்களுடைய சித்தமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆம் இல்லைன்னு வந்து சொல்லலை. அவருடைய ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் கடிந்து கொள்கிறத பார்க்குறோம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது போல் முதல்ல வாக்குவாதம் நடக்குது, எவன் பெரியவன், அங்கேயும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிசாசுகளை வந்து எங்களோட இல்லாத உங்களுடைய நாமத்தை பற்றிக்கொள்ளாத ஒருத்தன் வந்து பண்ணான், நாங்கள் அவனை வந்து இது பண்ணோம், இல்லை அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 3வது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாரம் இருக்குல்ல, எலியா பண்ணது போல் வானத்துலேருந்து இறக்கிடலாமா அப்படிங்கிறப்போ வந்து அகெயின் நாங்கள் தான், எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்புக்காக வந்து வரல, இல்லை ஆக்கினை தீர்ப்பு அழிப்பதற்காக வந்து அவர் வரல அப்படிங்கிறது தான், ஜீவனை அழிக்கிறதற்கல்ல அப்படின்னு இதை சொல்லிட்டு அடுத்த கிராமத்திற்கு போனார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது கடிந்து கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தியாலஜியை தப்பாக புரிஞ்சிருக்காங்க, டாக்டரினை தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கினை தீர்ப்பு பழியை வந்து இயேசு கிறிஸ்து அவங்க மேலே போடல. ஸோ நம்மளுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படின்னு சொன்னாலும் நம்மளை விசேஷித்தவர்களாகவும் அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள், போதனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து அகெயின் இட்ஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். அதனால் அது வந்து நம்ம பேசக்கூடாது. இப்போ அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள் அப்படின்னா அதை கடந்து போகிறாங்க. அவங்க அதை ஸ்டாப் ஆகலை, இல்லை தேவன் கடிந்து கொண்டு அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை ரிமூவ் பண்ணலை, அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஸோ மனிதர்கள் நம்ம வந்து வீக் தான், நம்ம வந்து அடிக்கடி வந்து அந்த வேர்ல்ட்லி தாட்ஸுக்குள்ளே போயிடுறோம். அப்போ ஆனால் கடவுள் வந்து விடுறதில்லை, எல்லா டைமும் அவர் கூட இருக்கிறாரு. நம்மளுக்கும் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, இந்த இடத்துல வந்து 3 பேர் வரதை நம்ம வந்து பார்க்கலாம். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும், ஆண்டவரே அப்படின்னு தான் கூப்பிடுறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். அதற்கு இயேசு, நாய்களுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கி இடமில்லை. ஸோ அவங்களோட மைண்டை புரிஞ்சு அவர் வந்து பேசுகிறது வந்து பார்க்க முடியுது. அவன் நல்லா தானே கேட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரையும் தான் கூப்பிடுறான், நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன், ஆசையாக தானே சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் தேவன் வந்து வார்த்தைகளை பார்க்குறது இல்லை, இருதயத்தை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல அவருடைய ஆசை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அந்த கேட்ட மனிதனுடைய ஒரு எண்ணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இவருக்கு எங்கே போனாலும் ஒரு பேர் புகழ் வந்து இருக்குது, எல்லாமே அவருக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக கிடைக்குது. ஸோ நம்மளும் அவர் கூட இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும், நம்ம நிறைவாக இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து நம்மளும் கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மைண்ட் செட்டில் போகக்கூடாது. ஏன்னா லூக்கா வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த 23வது வசனம், தன்னைத்தான் வெறுத்து என் பின்னே வர விரும்பினால், அந்த ஒரு காரியத்துக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனும் அந்த ஆர்டரில் லூக்கா வந்துட்டே இருக்கிறார். உங்களை வெறுக்கணும், நீங்கள் உங்களை ஹம்பிள் பண்ணணும், தாழ்மை உள்ளவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கணும், பிறருக்குரிய காரியங்களை நினைக்கணும், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகத்துவத்தை மற்றவங்க கண்டாங்க, நீங்கள் எப்படி காணணும், நீங்கள் அவர் கூட இருக்கிறவங்க என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு விசேஷமாக அவரை பார்க்கணும், அதை தான் வந்து சொல்லிகிட்டே வர்றார். அப்போ நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெர்மனன்ட் பிளேஸ். இந்த வசனத்தை வந்து மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, அதனால அவருக்கு அங்கே வாழறதுக்கே இடம் இல்லை. அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் இருந்தது, அதாவது கப்பர்நகூமில் வந்து அவர் ஸ்டே பண்ணார், பேதுரு கூட இருந்தார். ஸோ அதெல்லாம் இருந்தது. ஆனால் இது வந்து அவருடைய பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. அவர் ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு. அவருடைய ஊழியம் வந்து தொடர்ந்து எல்லா இடங்களும் போயிட்டே இருந்துக்கணும், ஒரு ரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது, கண்டினியூஸ் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கணும். அதை தான் வந்து சொல்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவருக்கு கிடைக்கிற நன்மைகளை வந்து அவர் முக்கியப்படுத்தலை, எப்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது. ஸோ நீ இந்த எண்ணத்தில் வந்தேன்னா நீ சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிட மாட்டேன். அதை தான் வந்து அவர் வந்து சொல்கிறார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த மனிதன் அந்த தாட்டில் தான் வந்திருக்கிறார். ஒரு ரெஸ்ட்டு, பீஸ்ஃபுல்லாக இவர் கூட வந்து நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில். வேறொருவனை அவர் நோக்கி, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்குறோம்னா, லூக்கா முதல்ல என்ன சொல்கிறார், ஒரு டைம் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்குறான், இப்போ இங்கே வந்து வேறொருவனை அவர் நோக்கி. அப்போ அவர் வந்து யாரை வேணாலும் கூப்பிடலாம். அப்படிப்பட்டவங்க வந்து இப்போ நம்மளே அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம பாவிகளாக இருக்கும்போது அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் யாரை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணலாம், முதல்ல இருக்கிற மனுஷன் வந்து வரேன்னு சொன்னான், இவன் வந்து நான் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல தேவன் சொல்கிறார், அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படின்னு. அப்போ அவங்களுடைய இன்னர் தாட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும், இல்லை தேவனுடைய ராஜ்யத்தை விரிவடைய பண்ணணுங்கிற ஒரு தாட் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் உலகத்தை அவர் வந்து நோக்கி பார்க்கிறார். அப்போ என்னை நீ பின்பற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தின் காரியங்கள் வந்து நடக்கும், அது தானாக நடக்கும். அதுக்கு தான் அவர் வந்து சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த காரியம் நடக்கும். நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களே தேவன் தெரிந்து கொண்டார், நான் உங்களே தேவன் அழைத்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு உடனே சப்மிட் பண்ணணும். இல்லை நான் பரவ பண்ணுறேன், எனக்கு இன்னும் இந்த கொஞ்சம் வேலை இருக்குது, இது முடிச்ச பிறகு அப்படிங்கிறது இல்லை. அதுதான் வந்து இவர் சொல்கிறார். இப்போ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்
அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது மரித்தோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதோ குறிக்குது அப்படின்னா உலக ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் வந்து மரித்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் வந்து அவரோடு கூட ஜீவிக்கிறவர்களாக வந்து இருக்கிறாங்க. இப்போ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா உலகத்தின் காரியங்களை உலகத்தார் பார்த்துக்கொள்வாங்க. உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியத்துக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ அதை போய் முதல்ல பிரசங்கி அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் நான் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். உம்மை பின்பற்றுவேன், ஒரு அஷூரன்ஸ், நான் வந்து உம்மை பின்பற்றுவேன், ஆனால் முன்பு நான் போய் என் வீட்டு காரியங்களை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை பின்பற்றுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வர்ற மாதிரி வரோம். ஆனால் பேக்கு வந்து நிறைய காரியங்களை நம்ம வந்து வச்சுருக்குறோம். அப்போது தன்னைத்தான் வெறுத்து எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை தூக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது முழுமனதாக வரும்போது அகெயின் அந்த வேர்ல்டு காரியங்களை வந்து தூக்கி வச்சுட்டு வரக்கூடாது. அப்போ கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இரு மனமுள்ள ஒரு காரியத்தை வந்து தேவன் சொல்கிறார். அதாவது எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நான் அதை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் என் கூட எதையும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா உலகத்தின் காரியங்களையும் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப அதை பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்போது நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிலுவைக்கு பதிலாக உலகம் வந்து பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தேவன் சொல்லார். அப்போது லூக்கா வந்து இதை சொல்லும் போது எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் 8வது அதிகாரத்தில் தேவன் வந்து அவர் தன்னுடைய அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்தினார் அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாக. அப்புறம் அதே அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுத்து நீங்கள் போய் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் யாரையுமே தேவன் வந்து வெறுக்கலை, எல்லாருக்குமே வந்து ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். அப்போ அதன் மூலமாக இதை வாசிக்கிற லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்தை வாசிக்கிறவங்களும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வாசிக்கும் போது நம்மளும் அவருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்லாம் நம்ம பிரயாசப்பட்டாலும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தேவன் அறிவார், நம்மளுக்கே தெரியாது. நான் அந்த கடைசி மனிதனை பார்க்கும்போது நான் பின்பற்றுவேன், ஆனால் நான் போய் வரேன்னு சொல்லும்போது அவனுக்கு அது தப்பாக தெரியல. ஆனால் தேவன் வந்து சொல்கிறார், அப்படிப்பட்டவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசிச்சா போதும், அவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு, அதை செய்தால் போதுங்கிறது இல்லை. மெயின் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா 23வது வசனம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அப்படின்னு சொன்னால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கிட்டு தன் சிலுவையை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு டெம்டேஷன்ஸ் வரலாம், உங்களுக்கு வந்து உபத்திரவங்கள் வரலாம், ட்ரையல்ஸ் வரலாம், இது எல்லாமே உங்களுடைய சிலுவை. ஆனால் அந்த சிலுவையை வந்து அவர் கூட சிலுவையை சுமந்து முடிச்சிட்டாரு, அதனால நம்ம அந்த சிலுவையை எடுக்கும்போது நம்மளுக்கு அது லகுவாக இருக்கும் அப்படின்னு. அப்போது தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னா டெய்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம இருக்கும்போது நம்ம சஃபர் பண்ணுவோம், உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. கடவுள் வந்து அவங்கள ஒதுக்கி வெறுக்கலை, அவங்களுக்கு வந்து கண்டித்து உணர்த்துகிறாரு, ரெபியூக் பண்ணுறாரு. இதெல்லாம் அவருடைய விதம், அவர் நம்ம வழி நடத்துகிற ஒரு விதம் அப்படிங்கிறது வந்து லூக்கா நம்மளுக்கு வந்து காமிக்கிறது. ஸோ இதான் 9வது அதிகாரம்.